டேய் நீ எல்லாம் நல்லா இருப்பியா, நாசமாக போயிடுவேடா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் சொன்னாலும் சரி, ஃபேமிலி சர்க்கிளில் சொன்னாலும் சரி, உங்களை வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஆள் வந்து, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களை வந்து ஒருத்தர் வந்து இப்படிங்கிறாரு, பாக்கியன்மான்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அது யாரா அப்படின்னு கேட்டோன்னா, யாருமில்லை, இயேசு தான். இன்றைக்கி வந்து இதுதான் பைபிள், பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வசனத்துக்குள்ளே போகிறேன். இன்னும் மனுஷன் சொல்கிற காரியங்களை மட்டும் நம்பாதீங்க. அது நானும் மனுஷன் தான், நம்பாதீங்க. வசனம் சொல்கிறது 100% நம்பிக்கை, ஓகேவா? இன்றைக்கி வசனத்துக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய பேர் விஜய், இதுதான் என்னோடய ஐடி. இன்றைக்கி பைபிளெல்லாம் எடுத்து பார்ப்பேன்னு என்னாலே நம்ப முடிய மாட்டேங்குது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் நம்ப முடியாத நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நேற்று கூட என்னோட வந்து கிட்ட வார்த்தை சொல்லி கஞ்சாவை அடிச்சுட்டு குடிச்சு கொண்டு இருந்த ஆள் வந்து என்னடா இவன் இன்றைக்கி வந்து தேவன் சொல்கிறானே. ஆமாம் கைஸ், இன்னைக்கு கூட ஒரு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த ட்ரக்ஸை காமிக்கிறதா பாருங்கள், இதுதான் அந்த ட்ரக்ஸு. என்னடா புக்கில் வந்து இன்னமும் ட்ரக்ஸுங்கிறான், அதுக்குள்ளே ஏதாவது கஞ்சா வச்சுருக்கிறான்னு மட்டும் நினைக்க வேணாம். ஸ்ட்ரெயிட்டாக போகிற வசனத்துக்குள்ளே போகிறேன், ஓகேவா? மத்தேயு 5:3 ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த உள்ளமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. 8 வசனம் இருக்குது. 8 வசனத்தில் வந்து யாருக்கு பிடிச்ச வசனம்னு கமெண்ட் பண்ணி பாய். ஆமாம் கைஸ், ஒரு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற வேணுமா?